ஹை கைஸ், நான் உங்கள் சந்துரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி காட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லா வீடியோலையும் பாதி வீடியோவில் சொல்லியிருப்பேன் டியூக் 250 காட்டுறேன்னு. இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஏன்னா அவன் இன்றைக்கி தான் வரான். நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் என்ன வண்டின்னு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் டியூக் 250 இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 250 செக்மெண்ட்லேயே ஒரு பவரான பைக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து பாருங்க. சரி, இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூவை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்குள்ள வரமாட்டான். அவன்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஒத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்டு தான். ஹெட்லைட்டு தான் மெயினாக சொல்லுவேன். உங்களுக்கு இருங்க காட்டுறேன். ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், சும்மா அக்ரெசிவான ஒரு லுக்கு. இது பார்த்திங்கன்னா டிஆர்எல், இது பார்த்திங்கன்னா டே லைட்டு, ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸு, 12 சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 வரும், டியூக் 250 வராதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டியூக் BS3 250 இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, 200 இப்போ கூட பார்த்துருப்பீங்க. அந்த சைலன்சர் பார்த்திங்கன்னா இதோட கட்டாக இருக்கும். அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைலன்சர் போட்டு நல்ல ஒரு அக்ரெசிவான லுக்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு லுக்கில் இருக்குங்க பைக்கு. பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் ரொம்ப ஒரு ஷார்ப் லுக் தருது. இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம டாமினார் 400 இருக்குல்ல பாருங்கள், இதே இண்டிகேட்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, நம்ம அடுத்தது இங்கே வந்துடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் அண்ட் ஆன், அப்புறம் பாஸ் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் லைட்டு, ஹார்னு ஓகே, அவ்வளோக்கு நல்லாவே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏபிஎஸ் இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஏன்னா பாதி பேர் பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸு, அது எல்லாம் கேடிஎம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தான் ஸ்டார்ட்டே பண்ணிக்கிறாங்க. அதனால் அது உங்களுக்கு எப்போவுமே கிடச்சிரும். சரி, ஓகே, இந்த வண்டியை நீ சூஸ் பண்ண ஏன்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த லுக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசை. சரி, இந்த வண்டி நீ எடுக்கிறப்போ எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டின? அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் எவ்வளோ? நீ எடுக்கிறப்போ ப்ரைஸ் எவ்வளோ? 275. நான் கட்டி எடுத்தது 2, அதாவது 80 டியூ போட்டு. ஓகே. சரி, இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ? சர்வீஸ் காஸ்ட் 3000. 3000, அதாவது ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 5 சர்வீஸ் ஃப்ரீ. ஓகே. அதுக்கு மேலே 3000 வரும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் 3000 நம்ம கட்டணும். ஓகே. இப்போது சர்வீஸ் எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் சர்வீஸ் எப்படி பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, நான் வேறு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது? நல்லா தான் கட்டுறாங்க. ஓகே. நீங்கள் எந்த ஷோரூமில் வண்டி எடுத்து? இங்கே கோபி செட்டிப்பாளையம். சரி, ஓகே. இந்த வண்டியோட நீ வந்து எல்லா பக்கம் டூரிங் போயிருப்பேன், எல்லா பக்கமும் போயிருப்பேன். இந்த வண்டியில் மைனரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன்? சைலன்சர் சவுண்டு பிடிக்கிறீங்களே இல்லை? ஃபஸ்ட்டு இந்த BS3 இப்போ 200 பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும்தான் ப்ராப்ளம். இப்போ ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் எதுவும் இல்லை. இப்போ இன்னும் ஒரு டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறப்போ, இல்லை 140 க்ரூஸ் பண்ணிட்டு போயிருக்கப்போ வாபிளிங் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு ஃபீல் ஆகிருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு நான் வரேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? 14.9. ஓகே. மைலேஜ், இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வரும்? 30 மைலேஜ் கிடைக்கும். இப்போது
இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறக்கும் ஹைவேல ஓட்டுறக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தரும்? இப்போ சிட்டியில் ஓட்டினா ஒரு 25 அந்த மாதிரி கிடைக்கும். ஹைவேல ஓட்டினா ஒரு 30 கன்ஃபார்மாக சொல்லிடலாம். சரி சரி ஓகேங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தெரிஞ்சது. ஆனால் இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்கிற வண்டிக்காரருக்கு பிடிக்கல. அதுதான் மைனரான அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு BS3 லவருங்கிற மாதிரி சொல்கிறாரு அவருக்கு என்னமோ. ஆனால் இந்த வண்டியை லுக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த சவுண்டு பிடிக்கல அப்படிங்கிறாரு. சரி உங்களுக்கு இந்த சவுண்டு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கிடச்சிருக்கும். சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.